Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல்ல இந்த Z knot எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா Z மாடல்ல ஒயரை வெச்சு போட்டதால இதுக்கு Z knot னு நான் பேர் வச்சிருக்கேன். இது என்னோட ஓன் கிரியேட்டிவ்ல நான் போட்டது. சரி வாங்க இந்த knot எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த knot போடுறதுக்கு ரெண்டு ஒயர் தேவைப்படும். இப்போ நான் ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மீண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க அந்த ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போங்க இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Z மாதிரி வரும். இப்போங்க Z மாதிரி இருக்கு. இப்போ இதே மாதிரி நான் மீண்டும் மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து போகுது. இப்போ இந்த ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி மடிச்சுக்கிறேன். மீண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி மடிச்சுக்கலாம். இப்படி நம்ம மடிக்கும் போது நம்மளுக்கு Z மாடல்ல வந்து ஒயர் வரும் பாருங்க. Z மாடல்ல வருது. இப்போ அடுத்ததா எல்லோ ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் ஒயரை கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த எல்லோ கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமான பகுதி வந்து மேலே தெரிகிற மாதிரி திருப்பிக்குங்க பாருங்க. இந்த மாதிரி மேலே தெரிகிற மாதிரி திருப்பிக்கலாம் பள்ளமான பகுதி. இப்போ மேலே இருக்க எல்லோ ஒயரை மீண்டும் மடித்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு மீண்டும் இந்த எல்லோ கலர் ஒயரை மடித்து கீழ்ப்பக்கமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது இல்லையா, கீழே இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். எடுத்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய Z மாடல் நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த நாட்டை மீண்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ இதை பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த கிரீன் கலர் ஒயர் ரைட் ஹேண்ட் சைடு போகுது. அந்த ஒயரை மடித்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை மீண்டும் மடித்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். இப்போ நம்மளுக்கு Z மாடலில் ஒயர் வந்திருக்கும். Z மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததா எல்லோ கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ ஒயரை கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த எல்லோ ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமான பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ மீண்டும் இந்த எல்லோ ஒயரை மடித்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேலே, செகண்ட் ஒயருக்கு கீழே, மூணாவது ஒயருக்கு மேலே போட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ மீண்டும் இந்த எல்லோ ஒயரை கீழ்ப்பக்கமாக மடித்து ஃபர்ஸ்ட் ஒயருக்கு கீழே, செகண்ட் ஒயருக்கு மேலே, மூணாவது ஒயருக்கு கீழே போட்டு மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் Z knot ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.